أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله ثم الحمد لله அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து நம்ம தப்சீர் வகுப்புகளை திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் நம்ம பார்த்து வர்றோம் இல்லையா? அதுல சூரா தாஹாவை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 1 to 8 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை எதுக்காக இறக்குனா, அதுல எவ்வளவு பெரிய அழகான ஒரு அறிவுரை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவனுடைய அஸ்மா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறதோட முடிச்சோம். இன்னைக்கு நம்ம இன்னொரு சப்ஜெக்டுக்கு போக போறோம். என்ன அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு, நபியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி உங்களுக்கு கிடைச்சா? வஹல் அதாக ஹதீஸ் மூசா இது நாரன் ஃபகால லி அஹ்லிஹிம் குசு இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபஸின் அவ் அஜிது அலன் நாரி ஹுதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி நபியே உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு, உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் இறைத்தூதரான மூசா அவங்களுடைய வரலாற்று செய்திய இந்த இடத்துல தொடங்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படி அல்லாஹால வகையை இறக்கி வச்சான், அவங்களோட அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசினா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இந்த வசனங்கள் பேசக்கூடியதா இருக்கு. 9வது வசனமும் 10வது வசனமும் இதுல பாருங்களேன். அல்லாஹால நபி ஸல்லல்லாஹு இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சான்னு கேட்டுட்டு அல்லாஹ் கேக்குறான், அவர் நெருப்பு உன்னை பார்த்தார். அப்போது அவர் சொன்னாரு தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட, நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே உக்காந்துறீங்க, தங்கி இருங்க. நிச்சயமா நான் ஒரு நெருப்பை பாக்குறேன். ஒருவேளை அதுல இருந்து நம்ம ஒரு கொல்லிய உங்கள்கிட்ட கொண்டு வரலாம், அல்லது அந்த நெருப்புக்கு பக்கத்துல எனக்கு ஏதாச்சும் வழிகாட்டல் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த செய்தி மூலமா நமக்கு என்ன விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மதியன்ல இருந்து தன்னுடைய மாமனாரான ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு, சோ இந்த இடத்துல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது தான் இருக்கு. சில அறிவிப்புகள்ல மாற்றமாவும் வருது. ஆனா அதனால இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மதியன்ல இருந்து அவங்களுடைய மாமனார்ட்ட ஒப்பந்தம் செய்துவிட்டபடி அப்படிங்கறத மட்டும் கொடுக்குறாங்க. சோ அப்போ நம்மளும் அதே மாதிரியே பார்ப்போம். நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மதியன் நாட்டுல இருந்து அங்க வாழ்ந்து தன்னுடைய மாமனார்ட்ட சில ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் படி அந்த அவங்க ஆடுகளை மேய்ச்சு அந்த தவணைகளை நிறைவு செய்துட்டு தன்னுடைய குடும்பத்தாரோட பயணம் புறப்படுறாங்க. இன்னும் ஒரு சில தகவலின் படம் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மதியன் நாட்டுல இருந்து எகிப்து நோக்கி புறப்படுறாங்க. முதல்ல எகிப்துல தான் அவங்க பிறக்குறாங்க, வளர்றாங்க, வாலிபம் அடைகிறாங்க. ஆனா அங்க ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட் காரணமா அவங்க என்ன செய்யறாங்க, மதியனுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம வேற வேற சூறாக்கள்ல வேற வேற வசனங்கள்ல விளக்கங்களை பார்த்து இருக்கோம். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ்தாலா எப்படி அவங்களுக்கு வகை வந்துச்சு, அவங்களோட எப்படி பேசினா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனால மதியன்ல இருந்து ஆரம்பிக்குது. சோ அப்ப மதியன்ல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நோக்கி புறப்படுறாங்க. அப்போ எகிப்தை விட்டு வெளியேறி 10 ஆண்டுகள் அங்க தங்கி இருந்தாங்க. எங்க? மதியன்ல. அந்த பயணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட துணைவிகளும் இருக்கிறாங்க. இங்க இருந்து எகிப்துல இருந்து மதியனுக்கு போகையில தன்னந்தனியா பெரிய கஷ்டத்தோட வேதனையோட பல பிரச்சனைகளோட அவங்க போறாங்க. ஆனா மதியன்ல போய் தங்கி 10 ஆண்டுகள் வரைக்கும் அங்க இருந்தாங்கங்கிறத சொல்றாங்க. இருந்து அவங்க அங்க போய் அவங்க வந்து அவங்களுடைய மாமனார்ட்ட செஞ்ச ஒப்பந்தத்தின்படி அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தாரான தன்னுடைய துணைவியரை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த எகிப்து, அதாவது எகிப்தை நோக்கி போறதுக்கு கிளம்பி வர்றாங்க. அப்போ அந்த 10 ஆண்டுகள் என்ன, நம்ம இதெல்லாம வேற பக்கத்துல நம்ம படிச்சிருக்கோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க,
தன்னுடைய மனைவிக்காக மகர் கொடுக்கறத தன்னுடைய மாமனார் என்ன செய்யறாரு, 10 ஆண்டுகள் என்கிட்ட நீங்க ஆடுகளை மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. 8 ஆண்டு அல்லது 10 ஆண்டு, இதுல நீங்க அப்பதான் அது மகரா நாங்க எடுத்துக்கிறோம். உடனே அவங்க சொல்றாங்க 8 அல்லது 10, எதை நான் பூர்த்தி செஞ்சாலும் நிறைவு செஞ்சாலும் நீங்க கேட்டுக்கறணும், ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே அப்படிங்கறத அடிப்படையில அவங்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அந்த ஒப்பந்தத்தை 10 ஆண்டுகளாவே அவங்க நிறைவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10 ஆண்டுகள் முடிஞ்சு இப்ப அவங்களுக்கு வருது, நம்முடைய மனைவியோட நம்முடைய தாயகத்துக்கு எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த பயணத்துக்கு இடையில தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுறாங்க, பாதையை தவற விடுறாங்க. அது ஒரு குளிர்கால ராத்திரி நேரமா இருக்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மலைக்கும் கணவாய்க்கும் அந்த அந்த இதுக்கு இடையில அந்த குளிர்லயும் பனிலையும் ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்க மேகமூட்டமாவும் இருளாவும் இந்த மூடு பனி காலமா இருக்குல்ல அந்த மாதிரியா அவங்க இருக்குது. அப்ப அந்த நேரத்துலதான் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குளிர் காயக்கூடிய அந்த நோக்கத்துல நெருப்பு மூட்டுறதுக்காக என்ன செய்யறாங்க, தனக்கிட்ட வழக்கமா வெளியூர் போகக்கூடியவங்க என்ன செய்வாங்களாம் அந்த காலத்துல, இப்ப மாதிரி லைட்ரு சிலிண்டரு எல்லாம் கார்ல சொகுசா தூக்கி வச்சுக்கிட்டு, இல்ல வேனை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே பெட்டு படுக்கை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஜாலியா ட்ரிப்புக்கு குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு போற மாதிரியா இருக்கு. அப்போ பாவம் அவங்க அதுக்குன்னு வழியில போறதுக்குரிய சாமான்களும் முக்கியமான தேவையும் அந்த நெருப்பு மூட்டுறதுக்கு அந்த காலத்துல என்ன செய்வாங்களாம், இந்த சிக்குமுக்கு கல் வச்சிருப்பாங்களாம். அதை அப்படியே உரச தேய்க்க அதுல இருந்து நெருப்பு பொறி வரும், அதுல இருந்து அவங்க நெருப்பை மூட்டுவாங்க. சோ அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த கல்லை வச்சு நெருப்பு பத்த வைக்க பாக்குறாங்க. ஆனா அது அறவே தீயே பத்தவே மாட்டேங்குது, அந்த கல்லுல இருந்து பொறியே வர மாட்டேங்குது. என்னடா நம்மளுக்கு இப்படி நம்ம நமக்கு மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டு இப்படி வர்ற நேரத்துல குளிராகவும் இருக்கு, பாலியும் தவறிட்டோம், இருட்டா இருக்கு, சரியான மலை பாதைகளா இருந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துலதான் அவங்க சுத்தி பாக்குறாங்க. அப்ப அவங்க வர்றது தூர் மலை பக்கமா இருக்கு. அந்த பகுதியில ஓரத்துல அங்க பார்த்தா ஒரு நெருப்பு எரியற மாதிரி அவங்களுக்கு தெரியுது, ஒரு வெளிச்சம். அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, நீங்க இந்த பக்கத்துல ஓரமா நீங்க உட்காந்துக்கங்க, அங்க பாருங்க அந்த வலது பக்கம் கொஞ்சம் நெருப்பு தெரியற மாதிரி எனக்கு தெரியுது. நான் அப்ப அங்க போய் நான் என்ன செய்யறேன் பாக்குறேன், அங்க ஏதாச்சும் நமக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம். நிச்சயமா நான் ஒரு நெருப்பை பாக்குறேன், ஒருவேளை அதுல இருந்து ஒரு கொல்லிய எடுத்துக்கிட்டு நம்ம இங்க பத்த வச்சு நெருப்பு அந்த குளிருக்கு கொஞ்சம் குளிர் காயலாம், கொஞ்சம் இதமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அங்க இருந்து ஏதாச்சும் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க. இதையே ஒரு இன்னொரு வசனத்தை இமாம் சிரமத்துல சொல்றாங்க. 28வது அத்தியாயத்துல 29வது வசனம். அதுல அல்லாஹாலா சொல்றான், நீங்கள் குளிர் காய்வதற்காக ஒரு கொல்லிக்கட்டைய நான் கொண்டு வரலாம் அங்க இருந்து அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி கிட்ட பார்த்து சொல்றாங்க. அப்ப நான் போய் அங்க ஏதாச்சும் ஆளாக இருக்கலாம், ஏதாச்சும் வழி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். அப்படி இல்ல அங்க இருந்து ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு நம்ம ஒரு குளிர் காயலாம், சூடு கொண்டு வரலாம், சரியான குளிரா இருக்கு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அங்க இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஓரத்துல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியத இந்த அடுத்த வசனம் 28வது அத்தியாயத்துல 29 வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப நான் ஒரு கொல்லியை எடுத்துட்டு வர்றேன், இங்க இருட்டா இருக்குது அப்படிங்கறது இந்த வசன ஓட்டத்துல இருந்து நமக்கு தெரியுதுல, இருட்டா இருக்கு, குளிரா இருக்கு. அப்ப நம்ம நெருப்பு எரிய இடத்துக்கு போகணும்னு சொன்னா அங்க இருந்து ஒரு நெருப்பையோ இல்ல ஏதோ ஒரு வழிகாட்டுதலையோ நம்ம பெற்று வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாத்தீங்களா, உண்மையிலேயே
நம்ம இந்த குடும்பம்னு ஒண்ணு ஆயிட்டா சுப்ஹானல்லாஹ், கணவனா ஒரு தலைவனா ஒரு பொறுப்பை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஆண்கள் நம்ம குடும்பத்துல எவ்வளவுலாம் செய்யறாங்க இந்த மனைவிக்காக, குடும்பத்தாருக்காக. ஏன் அவங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம் தானே? இல்ல, இந்த இருட்டு நேரத்துல நீ கண்ணு முன்னும் மலை பாதையில நம்ம வந்திருக்கோம், குளிரா இருக்கு, நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துறீங்க, நான் போய் அதை எடுத்துக்கிட்டு வரேன், அதுல இருந்து நம்ம குளிர் காயலாம், இல்ல அந்த வெளிச்சத்துல பாதையை கண்டுபிடிச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மூசாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கான் இல்லையா? நமக்காக எவ்வளவுலாம் தியாகங்கள் அவங்க பண்றாங்க. நம்மள வீட்டுல வச்சுட்டு அவங்க எவ்வளவுலாம் நமக்காக ஒழிச்சு கொண்டு வர்றாங்க, நமக்கு தேவையானதுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உண்மையிலேயே நம்ம நன்றியோட இருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணக்கூடிய வகையில நம்ம இருக்கணுமா இல்லையா? அவங்களோட எவ்வளவு அன்பா, கனிவா, கருணையா நடந்துக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியுதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லக்கூடிய செய்தி, நம்ம வீட்டுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீட்டு ஆண்கள் சொல்லக்கூடிய அழகான கனிவான வார்த்தைகள் மாதிரி இருக்குது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்துல நம்ம அதையும் நினைச்சு பார்க்கணும். அவங்களுக்காக துஆ செய்யணும், அவங்களோட நன்றியோட நடந்துக்கணும், அவங்களோட நல்ல விதமா மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கறணும் இல்லையா? ஏன்னா அந்த குடும்பத்திற்காக அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல, நீங்க அமைதியா ஒரு இடத்துல இருங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி நமக்கு நம்ம வீட்டு ஆண்களை நமக்கு நினைவூட்டி காட்டுதா இல்லையா? எவ்வளவு அழகா நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளுடைய சந்தோஷத்துக்காக அவங்க எவ்வளவெல்லாம் செய்யறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதாவது நான் போறேன், அங்க ஒண்ணு நமக்கு நெருப்பு கிடைச்சு கொண்டு வந்து நம்ம இந்த குளிர்ல இருந்து கொஞ்சம் இதமா குளிர் காயலாம், அல்லது அந்த நெருப்புக்கு பக்கத்துல யாராச்சும் இருந்து ஒரு வழிகாட்டுதல், எப்படி நம்ம வழி தெரியாம மாறி வந்துட்டோம் இல்லையா, சரியான வழியை காட்டக்கூடிய யாராச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. 9, 10 வசனம் தானே பாக்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நம்ம பாதையை தவற விட்டுட்டோம், நம்ம இதுல போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதையை தவற விட்டுட்டாங்கிறத சொல்லி காட்டும் போது இந்த தொடருக்கு நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லையில அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அந்த ஊர்ல நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வழி தெரியாமலும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருப்ப பாக்குறாங்க. சரியான பாதையை காட்டுவதற்கு அங்க யாரும் இல்லைன்னா கூட, நீங்க தீ மூட்டுறதுக்கு சரி கொஞ்சம் நெருப்பாச்சும் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்கங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த செய்தி தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த 9வது 10வது செய்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு, நபியே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி உங்களுக்கு வந்துச்சா? இதோ பாருங்க. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில மதியன்ல போய் தங்கியிருந்தாங்க. ஈஜிப்துல இருந்து 10 ஆண்டுகள் அங்கு ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிட்டு தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு வரக்கூடிய வழியில பாதை தவறிட்டாங்க. இருட்டா இருக்குது, இரவு நேரமா இருக்கு, குளிர்காலமாவும் இருக்குது. அப்போ பக்கத்துல கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சிக்கமுக்கு கல்லுல நெருப்ப மூட்டுறாங்க. நெருப்பு பத்த மாட்டேங்குது, கவலைப்படுறாங்க. அல்லாஹ், இப்படி பிள்ளைகளை உங்க மனைவியும் கூட்டிட்டு வந்து இப்படி இருக்கிற நேரத்துல இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் பாக்குற நேரத்துல தூரத்துல அவங்க அப்ப அந்த தூர் மலைக்கு பக்கத்துல வந்திருக்கிறாங்க. அங்க தூரத்துல நெருப்பு எரியறத பாக்குறாங்க. அப்ப தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, மனைவியே, நீங்க கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருங்க, நான் போய் அங்க இருந்து ஏதாச்சும் செய்தி இருந்தா இல்ல யாராச்சும் ஆட்கள் இருந்தா நான் வழி கேட்டுட்டு வர்றேன், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நெருப்பு எடுத்துட்டு வர்றேன், நம்ம குளிர் காயறதுக்கு அந்த குளிர்ல இருந்து கொஞ்சம் இதமா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த செய்திய இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி காட்டுறான். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. தன்னுடைய குடும்பத்தார்ட்ட சொல்லிட்டு போறாங்க, அங்க யாராச்சும் இருந்தா கேட்டுட்டு வர்றேன், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நெருப்பியாச்சும் எடுத்துட்டு வர்றேன், நம்ம குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர செய்தியை 9, 10ல பார்த்துட்டோம் இல்லையா? வாங்க 11வது வசனத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபலம்ம ஆதாஹா நூதிய யா மூசா, அல்லாஹ் சொல்றான்,
அவர் அந்த நெருப்புக்கு பக்கத்துல வந்த போது மூசா என அழைக்கப்பட்டார். இவரை தன்னுடைய மனைவியை உட்கார வச்சுட்டு அந்த நெருப்பை பார்த்து போறாரு. அப்படி போகும்போது அந்த நெருப்புல இருந்து சத்தம் வருது, மூசா அப்படின்னு ஒரு சத்தம். இன்னி அன ரப்புக ஃபஹ்லஅன் அலைக இன்னக பில்வாதில் முகத்தஸி துவா. அல்லாஹ் தஆலா சொல்றார், நிச்சயமா நானே உம்முடைய இறைவன், எனவே உம்முடைய காலணிகள் ரெண்டையும் நீ கலட்டுவீராக, நீர் துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நான் தான் உன்னுடைய ரப்பு, உங்களுடைய கால்ல செருப்பு போட்டிருக்கீங்க, அந்த செருப்பை கலட்டிட்டு வாங்க, நீங்க வந்திருக்க இடம் துவாங்கிற புனிதமான இடம், அங்க நீங்க வந்திருக்கீங்க, கலட்டுங்க. வா நஹ்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா. நான் உங்களை இறை தூதரா தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எனவே உமக்கு அருள பெறும் இறை அறிவிப்பை செவிமடுப்பீராக, கேட்பீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுறான். பேசிட்டு சொல்றான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. 14வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமாக நானே அல்லாஹ், என்னை தவிர வேற இறைவனும் இல்ல, எனவே என்னை வழிபடுவீராக, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை கடைபிடிப்பீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுறான். அடுத்த 2 வசனம் இருக்கு. இந்த 4 வசனங்களுக்கு நம்ம விளக்கத்தை பார்த்துட்டு அடுத்த 2 வசனத்தையும் பார்ப்போம். அப்போ இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் தொலைவுல நெருப்பை பார்த்து அதுக்கு பக்கத்துல வரும்போது, அவங்க அந்த நெருப்புக்கு பக்கத்துல வந்ததுக்கு பக்கத்துல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுறான். இதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடன் உரையாடியவர் கலீமுல்லாஹ் அப்படிங்கக்கூடிய அடைமொழி, ஒரு நிக்நேம் அவங்களுக்கு வருது. அப்போ அல்லாஹ் என்ன பேசினாங்கிறதான் இந்த வசனம் நமக்கு விளக்கப்படுத்தி காட்டும். இந்த 11வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்புக்கு பக்கத்துல அவங்க வந்ததும் மூசா அப்படின்னு அழைக்கப்படுறான்னு சொல்றான். வேறொரு வசனத்துல அவர் அதன் அருகே அந்த அந்த நெருப்புக்கு பக்கத்துல வந்ததும் அருள் வளமிக்க இடத்தில் உள்ள பள்ளத்தாக்கின் வலப்பக்க கரையில் இருந்து, அந்த அந்த பள்ளத்தாக்கோடைய வலது பக்கத்துல இருந்து, ரைட் சைட்ல இருந்து அந்த ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல மூசா நிச்சயமா நானே அல்லாஹ் என்று அழைக்கப்பெற்றார். இது 28வது அத்தியாயம் 30வது வசனம். அப்போ அந்த துவாங்கிற பள்ளத்தாக்குல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல இருந்து இந்த சத்தம் வருது அப்படிங்கறதா அந்த வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசினாங்கிற செய்தியை இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அதே மாதிரி அடுத்து 12வது வசனத்துல நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமாக நானே உம்முடைய இறைவன். அந்த குரல் வந்ததா, அந்த 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 வசன அந்த இடத்துல இருந்து இந்த குரல் வருது. அப்போ மூசாவே, உம்முடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, உரையாடி கொண்டிருக்கிறது நான் தான். யார் அந்த நான்? உன்னுடைய இறைவன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க காலணி போட்டிருக்கீங்க, செருப்பு அணிஞ்சிருக்கீங்க, அதை நீங்க கலட்டுங்க. அந்த காலணிகள் பதப்படுத்தப்படாத அந்த 2 காலணிகளும் பதப்படுத்தப்படாத, அறுக்கப்படாத அந்த கழுதையோட 12படாத தோல்ல தயாரிக்கப்பட்டதா இருக்கு, அதனால நீங்க அதை கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த கருத்தை நபி தோழரான அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு, இந்த மாதிரியான சஹாபாக்கள் இதுக்கு விளக்கம் தெரியப்படுத்துறாங்க. இது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு பேசுறான், பேசி சொல்லி காட்டுறான், மூசாவே, உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? நான் தான் உன்னுடைய இறைவன். அதனால உங்களுடைய காலணிகள் 2ஐயும் கலட்டுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வேறு சிலர் சொல்லி காட்டுறாங்க, இதுக்கு விளக்கம் சொல்லும் போது, அந்த இடத்துல புனிதம், அந்த இடத்தோட புனிதம் இருக்கு பாத்தீங்களா, அதை கருதி காலணிகளை கலட்டுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்றாங்க.
ஸைத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் புனிதமான கௌபாக்குள்ள நுழைய விரும்பினா அவர் காலணிகளை கலட்டி கொள்ளுமாறு உத்தரவிடப்படுது பார்த்தீங்களா, அதே உத்தரவு தான் இங்கேயும். இந்த துவாங்குற அந்த பள்ளத்தாக்குக்கு அவங்க நெருப்பை தேடி வெளிச்சத்தை பார்த்து வந்தாங்க இல்லையா, அது புனிதமான இடமா இருக்கு. அல்லாஹ் தன்னை அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தூதரா செலக்ட் பண்ணி அவங்களோட பேசுறான். அப்போ அது புனிதமான இடமா இருக்கு. அந்த இடத்துல நீங்க நிக்கிறதுனால உங்களுடைய காலணிகளை கலட்டுங்க. எப்படி கௌபாக்குள்ள போனா நம்ம காலணிகளை கழட்டிட்டு போவோம், அதே மாதிரியான கட்டளை தான் அப்படிங்கிறதா ஸைத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அடுத்து வேறு சில மக்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க, புனிதமான இடத்துல நேரடியா பாதம் படணும் அப்படிங்கிறதுக்காக செருப்பணிய வேண்டாம், நீங்க வெறுங்காலோடு நில்லுங்கிற அந்த உத்தரவு வந்துச்சுன்றத இன்னும் சிலர் இதுக்கு கருத்து சொல்றாங்க. இது அல்லாம இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அல்லாஹ் தான் அறிந்தவன்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்துக்கு மொழிபெயர்ப்பையும் கொடுத்து விளக்கங்களையும் கொடுத்துட்டு, இதுக்கு மேலே இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, ஆனா அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான் அப்படிங்கறத சொல்றாங்க. சொல்லிட்டு இதே தொடர்ல வரும்போது, நீ துவாங்கிற ஒரு புனிதமான பள்ளத்தாக்குல இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாங்கிற பள்ளத்தாக்கு புனிதமானதுங்கிறத சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறத சொல்லும் போது இவனும் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவ்வாறே பலரும் இத சொல்றாங்க. அதாவது அந்த இடம் புனிதமானது, அதனால நீங்க செருப்பை கழட்டுங்க, கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வேற சிலர் சொல்றாங்க, துவாங்கிறது இந்த அரபு இலக்கண வார்த்தைகளை சொல்லி இந்த வார்த்தையில இருந்து பிறந்ததா இருக்கு. அதனால பாதங்கள் ரெண்டையும் குறிப்பிட்ட இடத்துல படுமாறு நீங்க வையுங்க அப்படிங்கிற கட்டளையை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. முந்தைய கருத்து மிகவும் பொருத்தமானதா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த துவா அப்படிங்கிற புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இறைவன் அவரை அழைத்தான். அதாவது 79வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், துவாங்கிற புனித பள்ளத்தாக்குல அவருடைய இறைவன் அவரை அழைத்தான் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பள்ளத்தாக்குங்கிறது அந்த துவாங்கிற அந்த இடம் புனிதமானதா இருக்கு. அதனாலதான் மற்ற அறிஞர்கள் நமக்கு சொல்லும் போது சொல்றாங்க, நீங்க இந்த இடத்துல பல கருத்துக்கள் சொல்றாங்க இல்லையா, நீங்க செப்பலை கழட்டிடுங்க, நீங்க அந்த இடத்துல உங்க கால் பட்டு நீங்க நடந்து வாங்க, அந்த இடத்துல நில்லுங்க அப்படின்றதா சொல்றாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது பல்வேறு தகவல் வருது, அல்லாஹ் இந்தவனா இருக்கிறான் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த துவா பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது செங்கடலுக்கு வடக்கே உள்ள அக்கபா வளைகுடாவுக்கும் எகிப்துக்கு இடையே இருக்கக்கூடிய சினாய் பாலைவனத்தில் உள்ள தூர் மலை பக்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் துவா பள்ளத்தாக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை தேடி வெளிச்சத்தை தேடி போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேசினா அது புனிதமான இடம்ங்கிறத சொல்றான். உங்களை நான் இறை தூதரா தேர்ந்தெடுத்தேங்கிறத சொல்றான். உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களை படைத்த இறைவன் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதனுடைய இந்த இடம் புனிதமானது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்கிறத இந்த வசனத்திலையும், அதாவது சூரா தாஹா 11-12வது வசனத்திலையும் பாக்குறோம். இது அல்லாம 79வது அத்தியாயத்துல 16வது வசனத்திலையும் வர்றத இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஓகே, அடுத்து 13வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உம்மை இறை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். இதையே இன்னொரு வசனத்துல, என் தூது செய்திகளுக்கும் என்னுடன் உரையாடுவதற்கும் மற்ற மக்களை விட உண்மையே நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். 7வது அத்தியாயத்துல 144வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்மை நான் இறை தூதரா தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்திலையும் நான் உங்களை இறை தூதரா தேர்ந்தெடுத்து என்னுடைய தூது செய்திகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறதையும் சொல்றான். அப்போ அல்லாஹ் குறிப்பிட்டுள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மற்ற எல்லா மக்களை விட அவர்களை தேர்ந்தெடுத்ததுதான் இதுக்குரிய கருத்து அப்படிங்கிறத விளக்கமா சொல்றாங்க. அப்போ உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, மூசா நான் உங்ககிட்ட உரையாடுறதற்கு மற்ற மக்களை எல்லாம் உன்னை தேர்வு செய்தது ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, நீங்க இருக்கீங்கல்ல, நீர் பணிவதை போன்று வேறு யாரும் எனக்கு பணியவில்லை, அதனாலதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றாங்க. சுப்ஹான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்விடத்துல நம்முடைய அவனுக்கு அடிபணிந்து பணிந்து இருக்கும்போது அவனுடைய அன்புக்கும் அவனுடைய கருணைக்கும் அவனுடைய ரஹ்மத்துக்கும் உரித்தானவர்களா நம்ம இருக்கிறோம் இல்லையா? சுப்ஹான் அல்லாஹ். இந்த வசனத்துல இருந்து நமக்கு அந்த செய்தி தெரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்து சொல்றான், இந்த எல்லா மக்கள்லையும் உங்களை எனக்கு ரொம்ப விருப்பமானவரா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? எல்லாரையும் விட நீங்க பணிவுல கூடினவங்களா இருக்கீங்க. நீங்க எனக்கு பணியக்கூடிய மக்களா இருக்கிறீங்க. அதனாலதான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேங்கிறான். அடுத்து, எனவே உமக்கு அருளப்பெற்ற இந்த இறை அறிவிப்ப காது கொடுத்து கவனமா கேளுங்க, செவிமடுப்பீராக அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தோட தொடர்ல சொல்றான். அப்போ நம்ம உம்மிடம் சொல்ல போகிற உமக்கு அறிவிக்கிற இந்த செய்திகளை ரொம்ப கவனமா கேட்கறது உங்க மேல கடமை. இணை துணையற்ற அந்த ஏகனாகிய அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். நீங்க கவனமா கேளுங்க, அது உங்க மேல கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இணை துணையற்ற ஒரே ஒருவனாகிய அந்த அல்லாஹ் மட்டும்தான் உங்களோட இறைவன். அவனை தவிர வேற எந்த இறைவனும் கிடையாது அப்படிங்கறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் செய்தி. இதைத்தான் நீங்க முதல்ல கேட்கணும். இதைத்தான் முதல்ல கவனமா கேட்கணும். இதுதான் உங்க மேல கடமை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுத்து பேசிய முதல் வார்த்தை, முதல் கட்டளை என்னவா இருக்கு? அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவனை தவிர வேற எந்த இறைவனும் கிடையாதுங்கிற கல்விய அறிவை முதல்ல அறிஞ்சுக்கிறனும். அதுதான் முதன்மையானது. ஆகவே நபியே மூசாவே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே அதுல இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. என்னை நீங்க வழிபடுங்க, நான் ஒருவன் அப்படிங்கிறத நீங்க ஏற்று வழிபாட்டுல வேறு யாரையும் கூட்டாக்கிறாம எனக்கு மட்டுமே வழிபாடு செய்வீராக. என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை கடைபிடிப்பீராக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் யாருங்கிறத சொல்லிட்டு அடுத்த விஷயமா கடமையாக்குறது எது? தொழுகை. அவனை நினைவு கூறணுமா? தொழுகை. தொழுகை மூலம் நாம அவனை நினைவு கூறுறோம், அவனோட பேசுறோம், அவனோட உரையாடுறோம். அவன் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற யாரும் இல்ல, அவனைத்தான் வணங்குறோம், அவன்கிட்டத்தான் உதவி தேடுறோம் அப்படிங்கறத நம்ம டிக்ளேர் பண்றோம். அது மட்டும் இல்லாம யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டு, நல்லோர்கள் சென்ற வழியா அல்லாஹ், தீயவர்களும் கோபத்துக்கும் ஆளானவங்க வழி இல்லையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவனை நினைவு கூறி அவனோட பேசி அவனோட உதவி தேடக்கூடிய ஒரு அழகிய இபாதத்தா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை கொடுத்திருக்கான். பாத்தீங்களா? இப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி, இங்க வாங்க, நான் தான் உங்களுடைய ரப்பு, நான் தான் உங்கள்ட்ட பேசுறேன், இது புனிதமான இடம், இந்த புனிதமான இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, செருப்ப கலட்டுங்க, கழட்டி வச்சுட்டீங்க, வாங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. கவனமா கேட்கறது உங்க மேல கட்டாய கடமை. நான் யார் தெரியுமா? எனக்கு எந்த இணையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு துணையும் இல்லை, நான் ஒருத்தன், எனக்கு யாருமே இறைவன் இல்ல, நான் மட்டும்தான் இறைவன், என்னை தவிர நீங்க வேற யாரையும் வணங்க கூடாது அப்படிங்கிற கல்விய முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க என்னை வழிபடுங்க, நான் ஒருத்தன் தான், இந்த வழிபாட்டுல வேற யாரையும் நீங்க கூட்டாக்கிற கூடாது. நீங்க எப்படி என்னை வழிபடணும் தெரியுமா? என்னை நினைவு கூறணும் தெரியுமா? நீங்க தொழுகைய கடைபிடிக்கிறது தான் என்னை நினைவு கூறுறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த தொடருக்கு 2 விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி தொழுகையை நிறைவேற்றுகிறாங்க அப்படிங்கிறது முதலாவது கருத்து, முதலாவது பொருள். இதன்படியே நம்ம இந்த வசனத்தை மொழிபெயர்த்து இருக்கிறோம். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. சொல்லிட்டு
என்னை குறித்து உங்களுக்கு நினைவு வரும்போது அந்த தொழுகையை கடைபிடிப்பீராக அப்படின்னும் ஒரு பொருள் சொல்லிட்டு பின்வருமாறு நபிமொழியை இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இரண்டாவது கருத்துக்கு சான்றா திகழக்கூடியதா இருக்கு. என்னது அது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தொழாமல் உறங்கிட்டால் அல்லது கவனம் இல்லாமல் இருந்து விட்டால் அதனுடைய நினைவு வந்ததுமே அதை தொழுது கொள்ளட்டும். ஏன்னு சொன்னா வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், என்னை நிறைவு கூறுவதற்காக தொழுகையை கடைபிடிப்பீராக. இந்த 20வது அத்தியாயத்துல 14வது வசனம் இல்லையா? அப்போ ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, அவனை நினைவு கூறணும்னு சொன்னா தொழுகுங்க. அப்படி தொழுகும் பொழுத நீங்க மறந்துட்டீங்க, தூங்கிட்டீங்க, கவனம் இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நினைவு வந்த உடனே தொழுகையை நிறைவு செய்யுங்க. ஏன்னா வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் என்னை நிறைவு கூறுவதற்காக தொழுகையை கடைபிடிப்பீராக அப்படிங்கிற ஒரு செய்திய இந்த சூரா தாஹா 14வது வசனத்துல சொல்றான் அப்படிங்கிற செய்திய 2வது கருத்தா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது சஹீஹுல் முஸ்லிம் தமிழாக்கம் 1218வது ஹதீஸ்லயும் முஸ்னத் அஹமதுங்கிற கிதாப்லயும் பதியப்பட்டிருக்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் களிமா சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொண்டோம்னா அடுத்து கடமையாகிறது தொழுகைதான் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வகையை தான் கொடுத்திருக்கான். இந்த செய்தியை தான் அவங்களுக்கும் கடமையாக்கி இருக்கான். அவங்கள்ட்ட இதுதான் உங்களுக்கு கடமைங்கிறதையும் சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறான், நபியே இந்த மூசாவுடைய செய்தி உங்களுக்கு வந்துச்சா? நீங்க மட்டும் இறை தூதர் இல்ல, நீங்க மட்டும் வழிகாட்டப்படல, உங்களுக்கு மட்டும் வேதம் கொடுக்கப்படல, உங்களுக்கு முன்னாடி பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்படித்தான் நான் வகை அறிவிச்சேன், அவங்களுக்கு இப்படிதான் நான் செய்திகளை சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றத பாக்குறோம் இல்லையா? அப்ப நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இந்த செய்திகள்ல இருந்து நாம அல்லாஹுக்கு யாரையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இணையாக்கிட கூடாது, அவனை விட்டுட்டு யாரையும் வணங்க கூடாது, அவனுக்கு யாரையும் கூட்டாக்க கூடாது, அவனை தவிர யாருக்கிட்ட உதவி தேடக்கூடாது, அவனை நினைவு கூறணுமா, அவனை பத்தி நன்றி செலுத்தணுமா, அவனை நினைவு கூற நம்ம நினைக்கும் போதெல்லாம் தொழுகைய நம்ம கடைபிடிக்கணும். தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறணும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்க மறந்துட்டீங்கன்னா, தூங்கிட்டீங்கன்னா, அலட்சியமா இருந்துட்டீங்கன்னா நினைவு உடனே நீங்க அவசரமா தொழுங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் ஒரு தொழுகையை தொழாம விட்டால் அல்லது தொழாம தூங்கிட்டா நினைவு வந்ததும் அந்த தொழுகைய தொழுது கொள்றது அதுக்குரிய பரிகாரமா இருக்கு. அதை தவிர வேற எதுவும் அதுக்கு பரிகாரம் இல்ல அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸையும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில ஹதீஸ் நம்பர் 597வது ஹதீஸாவும் சஹீல் முஸ்லிம்ல 1216வது ஹதீஸாவும் பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க, தொழுகையை ஒருத்தர் தவறிட்டா, தொழுகையை தொழாம மறந்துட்டா அல்லது தூங்கிட்டா உங்களுக்கு நினைவு வந்ததும் அந்த தொழுகையை தொழுது கொள்றதுதான் அதுக்கு பரிகாரம். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இதுல இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது, தொழுகையை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது எந்த சந்தர்ப்பத்திலையும். அப்போ நமக்கு அதுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. பயணம்னா எப்படி இருக்கும், போர் காலத்துல எப்படி தொழுகணும், அச்சமான நேரத்துல எப்படி தொழுகணும், மழை காலத்துல தொடர் மழையா இருக்கு அப்படி அந்த காலத்துல நம்ம எப்படி தொழுகணும், நோயா இருந்தா எப்படி தொழுகணும், எல்லா நேரத்திலையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்ப தொழுகைய நம்ம கலாவா தொழுகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை, தொழுகையை விடுறதுக்கும் எந்த விதத்திலயும் அனுமதி இல்லை. தொழுகையை நம்ம விடணும்னா ஒண்ணு நம்ம நிதானம் இல்லாம தூங்கி மறந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நினைவை இழந்த நிலையில, அதாவது ஒரு பைத்தியமாவோ இல்ல அன்கான்சியஸ்லயோ நம்ம இருக்கணும். அதை தவிர வேற எந்த இடத்துலயும் தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி விட்டுருந்தா நினைவு வந்து உடனே அந்த தொழுகையை தொழுது முடிச்சிடும்.
அதுதான் அதுக்குரிய பரிகாரம். அதை தவிர வேற இல்லைங்கிறத அழகான முறையில அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த தொழுகை விஷயத்துல அலட்சியமா இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் வேலை இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல எனக்கு புள்ள இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல மத்தவங்கள சாக்கு போக்க சொல்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? அதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு சூறாவுல சொல்லும்போது, நரகவாசிகள் நரகத்துல இருப்பாங்க, அவங்கள பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, ஏன்பா இந்த நரகத்துக்கு வந்தீங்கன்றதும் அவங்க சொல்லக்கூடிய முதல் பதில் என்னவா இருக்கும்? நாங்க தொழுகக்கூடியவர்களா இல்ல. அப்ப இந்த தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட, நம்மளுடைய குடும்பத்தார்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமா எவ்வளவு அழகிய செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான். நபியே உங்கள்ட்ட இந்த செய்தியெல்லாம் வந்துச்சா பாருங்க, இதையும் நீங்க உங்களுடைய மக்களுக்கு, உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்ற மாதிரி இல்லையா? அல்லாஹு அக்பர். அப்ப இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து அந்தந்த நேரத்துல இந்த தொழுகைய நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். இதுல அலட்சியம் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் அலட்சியங்கள், பொடுபோக்கு, கவனம் இல்லாம இருந்திருந்தா இனிமேல் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும். ஏன் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு முதல்ல சொல்லக்கூடிய கட்டளை ஈமான், அல்லாஹ் ஒருத்தன், ஏகத்துவம், ஓர் இறை கொள்கை, தௌஹீத். இது எல்லாம் ஒரே வார்த்தை தான். இன்னைக்கு தௌஹீத்னா நிறைய பேருக்கு அலர்ஜி. தௌஹீதா? சுன்னத் இல்லையா? தௌஹீதுனா என்ன? சுன்னத்துனா என்ன? தௌஹீதுனா அல்லாஹ் ஒருவன். சுன்னத்துனா என்ன? இறை தூதர்கள் கொண்டு வந்து அந்த சுன்னத்தான அந்த சொன்னபடி வாழ்ந்து காட்டினாங்க, அது சுன்னத்து. ரெண்டு தானே வேணும். அல்லாஹ் வேணும், ரசூலும் வேணும். அல்லாஹை அறிந்தது யார் மூலமா அறிந்தோம்? தூதர்கள் மூலமா அறிந்தோம். அல்லாஹ் தூதர்களை தேர்ந்தெடுத்துத்தான் நமக்கு வகை அறிவிச்சான், நமக்கு நன்மை தீமைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தான் இல்லையா? இதுல என்னத்தை வழங்குனாங்கன்னு எனக்கு தெரியல. தௌஹீதுன்ற அலர்ஜி. அந்த தௌஹீதுன்னு ஒரு 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 குரூப்பா இருக்கிறாங்களே, ஒரு ஜமாத்தா இருக்காங்களே, அவங்கள பார்த்து அலர்ஜியா என்னன்னே தெரியல. சுன்னத்துன்னா அவங்களுக்கு அலர்ஜி. அல்லல்ல, சுன்னத்தா? சுன்னத் ஜமாத்தா? எல்லாமே சுன்னத் ஜமாத்தாமா? எல்லாமே தௌஹீத் ஜமாத் தான். ரெண்டு கண்ணு, ரெண்டும் இருந்தா தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும். இல்லாட்டி நம்ம வழிகேட்டுல போயிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, எடுத்ததோட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி, மூசாவே இங்க வாங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்க தெரியுமா? புனிதமான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களோட பேசுறேன். நான் யார் தெரியுமா? உங்களுடைய இறைவன், உங்களை படைத்தவன். நான் சொல்லக்கூடிய செய்தியை கவனமா கேளுங்க. என்ன செய்தி தெரியுமா? எனக்கு இணை இல்ல, எனக்கு துணை இல்ல, நான் ஒருத்தன் தான். என்னை தவிர நீங்க யாரையும் நீங்க வணங்கக்கூடாது, வணக்கத்துல யாரையும் கூட்டாக்கிற கூடாது, வழிபாடு நீங்க செய்யணும்னா எனக்கு மட்டும்தான் செய்யணும் சொல்லிட்டு, நீங்க எனக்கு வழிபாடு செய்யற முறை என்ன தெரியுமா? என்னை நினைவு கூற வழி என்ன தெரியுமா? தொழுகையை கடைபிடிங்க. அந்த தொழுகைய நீங்க கடைபிடிக்கிறதுல ரெண்டு விதமான கருத்து சொல்றாங்க. நினைவு கூறுறதுங்கிறது அதுக்குரிய நேரத்துல அந்த தொழுகையை நிறைவேற்றுறது. இன்னொன்னு, மறந்துட்டா அல்லது தூங்கிட்டா அல்லது நினைவுல இருந்து இருந்துட்டா, அந்த நினைவு வந்ததோட, ஞாபகம் வந்ததோட, முழிச்சதோட, பைத்தியம் தெளிஞ்சதோட, இல்ல நினைவு அதாவது அந்த அந்த மயக்க நிலையில இருந்தோம்னா அந்த நினைவு நார்மலுக்கு வந்ததோட உடனே நீங்க தொழுதுருங்க. இதுதான் இதுதான் உங்களுக்கு கடமையை தவிர இதல்லாத வேற எதுவும் இல்லை. அப்ப எவ்வளவு அழகா ஏகத்துவத்தையும் அல்லாஹால சொல்லி அதனுடைய ஏகத்துவத்தின் அடிப்படையில் அவனை நினைவு கூறணுங்கிற சுன்னத்தான வழிமுறைகள் நான் சொல்லி காட்டுறேன்னா இல்லையா? இதுல எப்படி ரெண்டா பிரிச்சிங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், இதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களா எங்களை அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில், இந்த அதுலயும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கூடிய அல்லாஹ், இந்த ஒற்றுமை குலைக்கப்பட்டு பல பிரிவுகளாகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாம முஸ்லிம்களுக்கு உள்ளேயே அடிச்சுக்கிட்டு அவங்கள குறை, இவங்கள குறை, இவங்க அவங்கள சாடுறது, அவங்க செய்யறது சரியில்லை, இவங்க செய்யறது சரியில்லை. ஒரே ஒரு இறைவனை நம்பி இருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருத்தன் தானே இறைவன். அவன்கிட்ட இருந்து வந்தவங்க தானே தூதர்கள். பல தூதர்கள் வந்தாங்க, லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நமக்குள்ள ஒற்றுமை இல்லாம பல பிரிவு? எங்க இருந்து அந்த பிரிவுகள் எல்லாம் வந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், இதனுடைய விழிப்புணர்வை உன்னை ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கொடுத்து, புரிந்துணர்வை கொடுத்து,
ஒன்றுபட்ட வாழ்வு வாழ கிருபை செய்ய அல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு அழகான முறையில ஏகத்துவத்தை சொல்லி காட்டுறான், தௌஹீத சொல்லி காட்டுறான், ஓரிரை கொள்கையை சொல்லி காட்டுறான், இணை வைக்க கூடாதுங்கிறத சொல்லி காட்டுறான், தன்னை எப்படி நினைவு கூறணுங்கிறத தன்னுடைய தூதர்கள் மூலமா அழகிய முறையில அந்த தொழுகை முறை என்ன, அந்த தொழுகைக்குரிய உது எப்படி செய்யணும், அந்த தொழுகையை எப்படி நம்ம தொழுகணும், எந்தெந்த நேரத்துல தொழுகணும், அந்த சுண்ணாவின் அடிப்படையில அவங்க அழகான முறையில வழிகாட்டி இருக்கிறாங்க. அதன்படி தொழுகணும், இதுதான் அதுக்குரிய பரிகாரம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய குடும்பத்தார்ட்ட போய் சொல்லணும், ஏகத்துவம்டா தௌஹீதுடா என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருத்தன் சொல்றதுதான், அவனுக்கு இணை வைக்காம இருக்கிறதுதான், அவனுக்கு இணையை எந்த இடத்துல எங்கேயும் கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி இணை வைக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த வசனத்தை. அதுக்கடுத்து என்ன தெரியுமா சொன்னா, அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொண்டு அதன்படி அவனை நினைவு கூறுவதற்கு அவங்க வழிகாட்டினபடி வாழ்றது சொன்னா கட்டாய கடமை. பர்லுக்கு அடுத்து ஈமான் கொண்டதுக்கு அடுத்து அதுதான் நமக்கு வழிகாட்டி, அதன்படிதான் நம்ம வாழணும். அப்ப ஏகத்துவமும் சுண்ணாவும் ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த இஸ்லாம். இப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு இதை விளங்கி இதுல அடிதடி இல்லாம இதுல கருத்து வேறுபாடு வந்தா ஒரு குடும்பத்துல இருக்க 4 பேர் 5 பேர் ஒரே கருத்துலயா இருக்கிறோம்? இல்ல. ஆனா சகிப்புத்தன்மையோட அம்மா அப்பா பிள்ளைங்க நம்மளுடைய பெற்றவங்க தாய் தகப்பன பெற்றவங்க அவங்களோட எல்லாத்தையும் குடும்பம் நடத்துறோமா இல்லையா? ஏன் இந்த மார்க்கத்துல மட்டும் பல பிரிவு, பல பிரச்சனை? ஏன் அதுல மட்டும் பிரிச்சுக்கிட்டு போய் தனித்தனியா நீ ஒரு குரூப், நான் ஒரு குரூப், நான் தலைவர்? சுப்ஹானல்லாஹ், ரப்பே ஒற்றுமை கூடிய அல்லாஹ், ஒரு தாய் மக்களான எங்களை ஒற்றுமையோடு வாழச் செய்ய அல்லாஹ். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த விளக்கங்களை எல்லாம் பாக்குறோம். இத அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்க ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 14 வசனங்கள் வரைக்கும் நமக்கு அழகிய செய்தியை சொல்லி, ஏகத்துவத்தை சொல்லி, அவனை நினைவு கூறக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். 15வது வசனத்துல இருந்து மறுமை, அதாவது இறுதி முடிவு நாள், அதை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். அப்போ நம்ம இன்னைக்கு 9, 10, 11, 12, 13, 14 இந்த வசனங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது, நபியே இந்த செய்திகளை பாத்தீங்களா, இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமோட நடந்த நிகழ்வுகள். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு 2 வசனம் அந்த இடத்துல சேர்த்து 15, 16வது வசனங்கள் இருக்கு. அது மறுமை நாள், அதை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கடைசி யுக முடிவு நாளை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இன்னைக்கு அல்லாஹ் ஒருத்தன்கிற அந்த ஏகத்துவத்தை பத்தியும் அவனை நினைவு கூறுவதற்காக தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அந்த தொழுகைகளுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனா அந்த தொழுகையில அலட்சியமா நம்ம இருக்கக்கூடாது. சில நேரம் நம்ம தூங்கிட்டோம்னாவோ இல்ல மறந்துட்டோம்னாவோ இல்ல அதால கவனம் இல்லாம நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னாவோ உடனே அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் மீது புரிந்து கொண்ட அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகும். யா அல்லாஹ், உன்னுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் அழகான முறையில் நினைவு செய்யக்கூடிய நன்மக்களாகும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.